ஸ்ரீ குருப்யோ நமஹ. பொன்பொருள் நவமணிகள் பெற அபிராமி அந்தாதியின் இந்த 37வது பாடலை நாம் பாட வேண்டும். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன, மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின், பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டுமெட்டு, திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்ப்பவளே. இனி இதன் விளக்கத்தை நாம் பார்ப்போம். கைக்கே அணிவது விளக்கம். தியானத்தில் அம்பாளை வழிபட அவளின் திருவுருவத்தை மனதில் கண்டு தியானிக்க வேண்டும். அம்பாளின் திருவுருவத்தை தியானிக்கும் பொழுது அகத்தில் உருவில் உள்ள அங்கங்களும் அங்கங்களில் அணிந்துள்ள அணிகலன்களும் காட்சி கிடைக்கும். இப்படித்தான் அபிராமிப்பட்டர் அன்னை அபிராமியை அகக்கண்ணில் கண்டு தரிசிக்கும் போது தனக்கு ஏற்பட்ட அன்னை அபிராமியின் உருவத்தை இந்த பாடலில் விவரிக்கிறார். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அபிராமி கரத்தில் அன்னையை அபிராமி கரத்தில் கரும்பும் பூவும் வைத்துள்ளாள் என்கிறார் பட்டர். அம்பாளை வழிபட்டால் மனதும் பஞ்ச இந்திரியங்களும் நம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதை அறிவுறுத்தும் வண்ணம் மனமாகிய கரும்பு, கலராகிய பஞ்சு ஐந்திரியங்களும் அம்பாள் கையில் அணிந்துள்ளாள் என்று பட்டர் சொல்கிறார். கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலே என்கிறார். அதன் பொருள், அன்னை அபிராமியின் திருமேனி மென்மையான தாமரைப்பூ போன்ற திருமேனி என்கிறார் பட்டர். அன்னை அபிராமி கருணை என்னும் நீரில் மலர்வதால் அவளது மெய்யை கமலம் அன்னமெய் என்று பட்டர் கூறுகிறார். பட்டர் அபிராமியை பார்ப்பதாலும் பாடுவதாலும் அன்னையின் உடல் மெல்லியதிலும் மெல்லியதாக கமலத்தை ஒத்த மேனியாக இருப்பதாக கூறுகிறார். பட்டர் அன்னை அபிராமியின் திருமேனி கமலம் அன்னமெய்யாக தெரிந்து பாடுகிறார். மேலும் மென்மையான திருமேனி உள்ளம் கொண்டவள் என்று உணர்ந்து பாடுகிறார். அத்தகைய திருமேனியில் நல்ல வெண்மையுடைய முத்துமாலை அணிந்து இருப்பதாக கூறுகிறார். வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் வெண்மையானவள் சரஸ்வதி என்பது ஞானத்தின் உருவமாகும். இப்படியுள்ள வெண்மையுள்ள முத்துமாலை அபிராமி தரித்திருப்பதால் ஞானத்தை அருள்பவள் என்று பட்டர் கூறுகிறார். விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், அன்னை அபிராமியின் இடுப்பில் பல மணிகளால் தொடுக்கப்பட்ட மேகலையை பட்டர் காண்கிறார். அந்த மேகலை பட்டாடையுடன் விளங்குகிறது. அம்பாள் இடையில் செம்பட்டு உடுத்தியுள்ளாள் என்று பட்டர் விவரிக்கிறார். 8 திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்ப்பவளே என்று பட்டர் கூறுகிறார். உலகையே உடையாக உடுத்தி திகழ்பவர் சிவபெருமான். பட்டாடை உடுத்தி பொலிபவள் 8 ஆடை உடுத்தியவரின் சிவபெருமானின் பத்னி என்கிறார். சிவபெருமானுக்கு திகம்பரர் என்ற நாமம் உண்டு. திக் என்றால் திக்குகள், அம்பரம் என்றால் ஆடைகள் அணிந்தவர். இத்தகைய திக்குகளை உடையாக உடுத்தி திகழ்பவராயினும் திருவையும் உடையாக உடுத்தியவர் திருவுடையார் என்கிறார் பட்டர். இந்த திருவுடையார் மேனியில் திருவாக அமர்ந்து திகழ்பவள் அபிராமி என்கிறார். உடையாள் என்பது உடை உடுத்தியவர் என்று பொருள். உடைமையை பொருளாக கொண்டவர் என்று பொருள். நீங்காத செல்வம் குறைவில்லாத நிறைவுக்கும் திரு என்று பெயர். அன்னை அபிராமி செல்வங்களுக்கெல்லாம் செல்வமாக திகழும் செல்வத்தை சேர்த்திருப்பவள் என்றுதான் திரு உடையானிடம் சேர்பவளே என பட்டர் புகழ்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.